லியோ வா 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 வா. என்னப்பா இங்கே இருக்கியா? ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்லப்பா இன்னைக்கு லியோ வாக்கிங் கூட்டு போனேன்ல. ஆமா. அப்புறம் வர வழியில சிக்கன் கடையை பார்த்தேன். அதே லெக் வாங்கிட்டு வந்தேன். லெக் வாங்கிட்டு வந்தீங்க? இந்த கமாண்ட்ல கூட ஒருத்தர் பிரவீன் ராஜ்னு சொல்லியிருந்தாரு. லியோக்கு லெக் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கு. அதே வாங்கிட்டு வந்தேன். சரி சரி சரி. லெக் வாங்கிட்டு வந்துட்டேன். டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா? 11 மணி. இன்னைக்கு கொஞ்சம் லேட். காலையில அது இந்த கொஞ்சோண்டு இந்த பிஸ்கட் சாப்பிட்டு அதான் நிற்கிதுவா. பயங்கர பசியில இருக்கேன். சின்னடா. ஆமாடா, நம்ம இவர் நீ சொன்ன கமாண்ட்ல சொன்ன மாதிரி அப்ப அங்க கேட்டேன் தெரியுமா டாக்டர்கிட்ட. நேற்று நம்ம போனோம் அன்னைக்கு முந்தா. ஆமா, கிளினிக் போனப்ப அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? கொடுக்கலாம்டாப்பா, இது லெக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. கொடுக்கலாமா அப்படின்னா நல்லா பாயில் பண்ணிட்டு இது பண்ணுங்க, சாப்பிடணும், நல்லா சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆமாப்பா, ரைட், நல்ல விஷயம். வா, அதை எப்படி பண்ணலான்னு பாப்போம். வா லியோ, வா 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 வா. இன்னைக்கு அந்த லெக்கை வேக வச்சு கொடுக்கும். இந்த இவ்வளவுதான் நீ பூ கிடைச்சு. சும்மா சாமிக்கு கூட கட்டி கொடுப்பா. இது முத கொடுக்க போறான். வா. ஆமா, முத லெக் பீஸ் கொடுக்க போறோம். எங்கடா அந்த லெக்கை கொடுறோம்? இந்த சரி, இதற்கிட்ட ஃபர்ஸ்ட் இதை வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவணும். அந்த சட்டி எடு, வடை சட்டியா. நல்லா அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டியா? நல்லதா போச்சு, பரவாயில்ல, நல்ல பையன். நம்ம அடிக்கடி சிக்கன் வாங்குறதுனால அவரு வெட்டி கொடுத்துருவாரு. அப்படியே நிறைய இருக்கடா, சாப்பிட மாட்டாத. அதே தெரியல. இதை குப்பை தொட்டியில் போட்டு மஞ்சள் பொடி எடு. மஞ்சள் பொடி எடுப்பா, போடு. ஒரு ஸ்பூன் நிறைய போடு. போடு கழுவுறதுக்கு தான். ரைட். இதுல தண்ணியை பிடிச்சி கழுவிடுவோம். அதை வைடா. இந்த அளவுக்கு தண்ணியை பிடிச்சி நல்லா இந்த வர நல்லா கசக்கி விட்டு. ஏன்னா பொதுவாக அந்த லெக் இருக்கு பார்த்தியா, இது அந்த பண்ணையிலே இருந்ததுனால அழுக்குகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்கள், இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கும். அதனால மஞ்சள் பொடி போட்டு, மனுஷனாக இருந்தாலும் சரி, அதை அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டோம்னா போயிடும். சரியா? ஒரு பிளேட் மட்டும் எடு. ஏதோ ஒரு பிளேட்டு, இந்த பிளேட் எடுத்துக்கோ. அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அந்த பிளேட்ல எடுத்து வை. காலை எடுத்து வை. ரைட், போதும். இப்போ இந்த சட்டியில சமைக்க போறோம். அது ஒரு வாரம் வச்சிரு. இங்க இப்போ வாக்கிங் போயிட்டு வந்த டயர்ல படுத்து. சரி, ஒரு சம்பளம் தண்ணி மோரு. அது படுக்கட்டும், டயர்டா தானே இருக்கு. ஒரு சம்பளம் தண்ணி மோரு. இந்த அதே கிட்ட சட்டியை தூக்கிட்டே இருக்க. சட்டியை வைடா. சம்பளம் கீழே இருக்க குடத்துல தண்ணி மோரு. நல்ல தண்ணி தான் மோர். இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த சட்டியை வச்சுட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுவோம். இன்னும் கூட கொஞ்சம், இன்னும் மோர். ஏன்னா எலும்பு வேகணும் நல்லா. மோர் கொடு. அந்த தட்டை எடு. நம்ம இப்போ கழுவி வச்ச லெக் எடு. இந்த பழகு இது அப்படியே போட்டுருமா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? மறுபடியும் அந்த மஞ்சள் பொடி. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட வேண்டியதில்ல, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இவ்வளோ போட்டால் போதும். ரைட்டா? இந்த சீரகம் கொடு. டேய், நம்ம டாக்குக்கு சீரகம் போட்டு 100 கிராம் சீரகம் ஒரு 10 நாளில் காலி ஆயிடுச்சான். சீரகம் நிறைய போடுறோம், நல்லதான் உடம்புக்கு. சரி, இது கொதிக்கட்டும். அந்த கரண்டி, ஓட்ட கரண்டி எடு. தண்ணி வந்து ஒரு இதுதான் வைப்போம், ஒரு செம்பு. இப்போ 2 செம்பு ஊற்றிருக்கோம். என்ன காரணம்? இந்த கோழிக்கால் வந்து நல்லா வேகணும். ஆமா, எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா தம்பி. இந்த இப்பதான் சூடு ஏறுது, தண்ணி சூடு ஏறுது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இது ஒன்றும் பொங்கி வெளியெல்லாம் போகாது. கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே ஒரு தடவை லைட்டா கிண்டி விடுவோம். மறுபடியும் கிண்டி விடலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். அப்ப ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கோம், ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு கொதிக்கட்டுது. ரைட். பிஸ்கெட் லே. வா 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 லியோ, சிட். இந்த குட் பாய் லியோ, ஹேண்ட் சிட். சாப்பிட்டு. டேய், இப்பதானே கிரவுண்டுக்கு போயிட்டு வந்த. எவ்வளவு நேரம் அதுக்கு வாக்கிங் ட்ரைனிங் கொடுத்த? ஒரு 10-15 நிமிஷம். 15 நிமிஷமா? 15 நிமிஷத்துக்கு மேலதான் இருக்கு. நீ போனது 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. சரி, பிரச்சனை இல்ல. இது குட்டி நாய்டா. நம்ம சின்ன பசங்க, நீங்களே பெத்த தாய் பேச புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வருஷக்கணக்கில் ஆகுது. இது வந்து எப்படின்னா, இது பப்பி, அதாவது அதுக்கு அறிவு நம்மளோட நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ்லாம் கிடையாது. அது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பாடி ஒத்துழைக்கிறதுப்பா பாரு. இந்த சம்மர் சீசன்னால எப்படி இழைக்குது வரும். இப்போ நீ போயிட்டு வந்தீங்களா, அதுவே போதும்டா. ஓயாம அதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட லியோ லியோ
சொன்ன ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு இந்த பெயின் இருக்கும் போது சும்மா அப்படி ஓயாம ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே இருக்கக்கூடாது. சும்மா ட்ரீட்மெண்ட் சும்மா ட்ரீட் மாதிரி கொடுத்தா அது வருது. இன்னொன்னு மணி 11 தாண்டிடுச்சு ரைட்டா. இப்போ பசிக்கிற டைம் அது கொஞ்ச நேரம் ஆறுதல் பண்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வரும் அப்படி கொடுத்து அப்படி தடவி. அதான் இது என்ன ட்ரைனிங்னா அது பசியை பொறுக்கிறதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி. அது ஒரு அதை டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அப்படி கொடுத்து அப்படி லைட்டாக இருக்குது. அவ்வளோதான். குட் பாய். சூப்பர். சரி அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வேகட்டும். அது மட்டும் இல்லாமடா தம்பி, இப்போ நம்ம படிக்கிறதுன்னு வச்சுக்க, ஓயாம படிச்சுக்கிற போர் அடிக்குதுல, அது மாதிரி இப்போ டாக்குக்குமே வந்து ஓயாம ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு போர் அடிச்சு புத்தி தடுமாறிடும். இப்போ நீ ஓயாம அதுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். அதனால என்ன செய்யணும், ஒரு 3 டைம் எடுத்துக்கலாம். காலையில வாக்கிங் போயிட்டு வந்துருச்சா, அப்புறமா நம்ம சாப்பாடு வைக்கும்போது எப்பயோ ஒரு தடவை ஒரு சின்ன இது சொல்றோமா, ஸ்டே சொல்றியா, ஓகே சூப்பர். அந்த மாதிரி எப்போ ஒரு டைம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லைட்டாக டைம் கிடச்சுன்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இந்த மாதிரி சூப்பராக அப்போ தான் அது நம்மளை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால ஓயாம அது ட்ரைனிங் ஆகக்கூடாது. ரைட்டா? லியோ இங்கே வா, இங்கே வா சிட். என்னைய சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க ஆர்டர். எனக்கு ஆசையா இருக்கடாது, அது அடிக்கடி நம்ம சொல்றதெல்லாம் செய்யுதுல, ஆசையா இருக்கடா. நம்மளே தெரியாம சொல்லுவோம். ஆமா அது அவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இங்க வரேன், இங்க வா லியோ ஒரு டைம் நான் பண்ணிக்கிறேன். வா லியோ வா சிட். பத்தியா கேட்க மாட்டேங்குது. ஹேண்ட் ஷேக். சூப்பர். அதை பண்ணும்போது ஆசையா இருக்குடா, அதான் நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. சரி போது பிஸ்கட் மட்டும் கொடு. குட் பாய். இந்த பிஸ்கட். சரி இப்ப 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, கறி வந்திருக்கும் பாப்போமா? சரி வாடியோ. வா யோ. என்னப்பா சொன்ன மாதிரி பொங்க வேலை அப்படி 2 வந்துக்கு இருக்கு. அதாவது பொதுவா உனக்கு சொன்னா புரியாது, வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த சாம்பார் இதெல்லாம் வைக்கும்போது மேலாக பொங்கி வராம இருக்கிறதா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுவாங்க. அது என்ன ஆகும், பொங்கி வராம அப்படியே நின்று வேகும். அந்த நுரையெல்லாம் அந்த எண்ணெய் தடுத்துரும். இதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குல்ல, அந்த கொழுப்புகள்லாம் பாரு சட்டி சுத்தி ஒட்டி எண்ணெய் மாதிரியே இருக்கா, நம்ம எண்ணெய் ஊற்றணும். அந்த கொழுப்புகள்லாம் வந்து மேல மிதந்து அந்த நுரையே உருவாக்க விடாம பாரு, கடைசி வரைக்கும் நுரையே இல்லை. சரி இப்ப தண்ணி வத்துற கண்டிஷன் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுப்பா. ரைட்டா? அதனாலதான் பொங்கல. சரியா புரிஞ்சுக்கிட்டா? இப்ப நம்ம சாப்பாட போட்டுருவோம். நல்லா வெந்துருச்சுடா, போதும்டா. தண்ணி எல்லாம் வச்சிருச்சு, சாப்பாட போட்டுருவோமா? இங்க அம்மா ஆக்கின சாப்பாடு எவ்வளவு சாப்பிடுன்னு தெரியுமா உனக்கு? ஒரு 2 போடலாம். 1 ரைட்டா? போதும்னு நினைக்கிறேன். அதே லெக் நிறைய போட்டுருவோம், சாப்பாடு கொஞ்சம் எதுக்கும் கொஞ்சம் இப்படி போடும். ரைட். இப்ப அப்படியே மசிச்சு விடுவோம். ஏன்பா இது ஒரு நாய்க்கு பண்ணோம்ல, ஜாக்கின்ற நாய்க்கு, அதே மாதிரி தானே பண்றோம் ஜாக்கிக்கு. ஆனா அது ரொம்ப தங்கமான நாய். அது எப்படின்னா எந்த விஷயத்துல தங்கம்னா, சாப்பாடு அதுக்குள்ள நம்ம தினமும் மட்டன் சிக்கனா கொடுத்தோம் இல்லப்பா, சாதாரண சோறு கொடுப்போம், எதை போட்டாலும் சாப்பிடும். ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு லக்கு போல அந்த மாதிரி காலோ ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா, அடாடா வாழை ஆட்டும் பாரு, கிலோமீட்டர் இருக்கணும் அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி செம்ம இது பண்ணும். இது மாதிரி ஜாலியா இருக்கு. பார்க்க போறேன், அதுக்கு தினமும் தரோம்ல, கேஷுவல். அதுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இருக்கு இது என்னடா ரெகுலரா நம்ம சாப்பிட்றாயிட்டு இருந்தாடான்ற மாதிரி தெரியல. இதே ஜாக்கியா இருந்தா நம்மள இங்க நிக்க விடாது, பயங்கர ஹாப்பி ஆயிடும். அது இது பண்ணும்போது நான் வந்துச்சு. நீ சொன்ன மாதிரி இதுக்கு பெருசா தெரியல. அந்த ஜாக்கி அன்னைக்கு நம்ம சட்டியில போய் போடும்போது ஆண்டவா கொடுத்து வச்சோம்டா. நான் இன்னைக்கு ஏதோ நல்ல ஒரு உணவை கண்ணில் காமிச்சிட்டாங்க. எப்படி அது சொல்ற மாதிரியே இருக்கும், அதே மாதிரி சொல்ற மாதிரியே இருக்கும். அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இது மூஞ்சில எந்த ரியாக்ஷனையும் காணாம், அது தூங்கிட்டு இருக்கு. செம்ம டயர்டு புள்ள. அவனுக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் பெருசு இல்லை, தினம் சாப்பிட்றான்ல. என்னப்பா தண்ணிலாம் வச்சிருச்சு, போதுமா இன்னும் வேணுமாப்பா? இன்னும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போகும்டா. தண்ணி வத்திருச்சுடா. என்ன அதே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வத்தட்டும். அப்பதான் அந்த சோறு வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக பருக்கையா இருக்க மாதிரி இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு லைட்டா குழஞ்ச மாதிரி இருந்தா நல்லா விரும்பி சாப்பிடும். சரியா? சரி. எவ்வளவுதான் இந்த ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து ஆற வச்சு கொடுத்துருவோம். போதும்னு நினைக்கிறேன். சரியா? எடுத்துருவோமா? எடுத்துடலாம். இந்த வர தம்பி இங்க பாருப்பா. பாத்தியா? இப்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது தண்ணி இல்லாம இருக்கா? தண்ணி. இப்ப இதுதான் கரெக்டான பக்கம். இப்ப இறக்கிறோம். சரியா? அந்த மத்து பருப்பு கரையிற மத்து எடு. அப்படியே வா. அந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டு வந்துடும். கழுவி எடுத்துக்கோ.
உட்காரு. நல்லா கழுவிட்டியா? கழுவிட்டேன். இப்போ லைட்டாக அந்த சோறை மட்டும் மசிச்சு விடும். அப்படியே அந்த கறியோட சாறு அதில் நல்லா அப்படி குத்தி விட்டோம்னா இறங்கும்ல, கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த கறியோட எசன்ஸ் பூரா அதில் இறங்கும்ல, அப்போ பயவுள்ள சோறு மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவேன். இன்னைக்கு தான் கால் சாப்பிட்டு பழக போகிறேன். இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன். அதே டைலாக் அவன் சொல்கிறான்னு பார்ப்போம். ஆண்டவா கண்ணில் காட்டிட்டாங்கன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபேஸ் கிட்ட பார்ப்போம். ஆள் டயர்டாக இருக்கேன். இப்போ நல்லா மசிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆறணும். புகை வருது. சூடு இருந்தால் சாப்பிட மாட்டான். ஆமாம். சூப்பராக ஒரு கால் இதெல்லாம் கரண்டியில் காட்டுற மாதிரி அழகாக மசிச்சாச்சு. சோத்தில் வலிச்சுட்டு வரணும், வேஸ்ட் பண்ணணும். அதாவது தம்பி, இந்த மாதிரி ஒருவேளை நாங்கள் ஊருக்கு போயிடும், விசேஷத்துக்கு ஏதாவது நல்ல இடத்துக்கு போயிடறோம்னா, ஒரு டாக்கை வந்து நீ கவனிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன்னா, ஒரு கவனிக்கக்கூடிய இது வந்துருச்சுன்னா, நீ ஒரு ஃபேமிலியவே ரன் பண்ணக்கூடிய தகுதி வந்துடும் உனக்கு. உண்மையா இல்லையா? ஒரு டாக்கு அதே மாதிரி இதே மாதிரி தான் நம்மளும் சாப்பிட்றது. உனக்கு இப்போ ஆல்ரெடி ஆம்லேட் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன். மற்றபடி இந்த மாதிரி டாக்கெல்லாம் கவனிக்கணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சோத்துல கொஞ்சம் ஈரல் அல்லது சிக்கன் இந்த மாதிரி லெக் பீஸை போட்டு ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த இப்படி தொட்டு பார்க்குற சட்டியை கீழே சூடு இல்லை, சூடு இருக்கா? தொட்டு பாரு. எவ்வளோ இருக்கு? லைட்டாக இருக்கு. அந்த சூடு இருக்கக்கூடாது. ரைட்டா? அந்த சூடு இருக்கக்கூடாது. இப்போ கீழே தொட்டு பாரு. நல்லாவே ஆறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பரட்டி பரட்டி விட்டு பார்க்கணும். இதோட சூடு அங்கே அட்டாக் பண்ணுதானே? இல்லை, ஆறிடுச்சு நல்லா. கையில தொட்டு பாரு. இல்லை, காலையே இல்லை. ரைட். இப்போ வந்து நம்ம சரி, ஏண்டா தம்பி ஒன்று பண்ணுவோமா? அன்னைக்கு நீ பண்ணல ஸ்டேஜ் ஒன்னே இருந்துச்சுல. நான் என்ன பண்றேன்னா, நான் போய் ஸ்டே சொல்றேன். நான் சொன்னா நிக்கும்ல, அன்னைக்கு நின்றுச்சு. நான் போய் ஸ்டே சொல்றேன். சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிற போறேன். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு நேரம் பார்ப்போம். சின்ன டெஸ்டிங். ஆனா ரொம்ப நேரமும் விட வேணாம். பாவம் சின்ன பசியோட இருக்கு. நான் எனக்கு ஒரு ஆசை, அதை எப்படி பண்ணுதுன்னு. ரைட்டா? இன்னைக்கு லெக் பீஸோட சாப்பிட்றாரு சிங்கக்குட்டி. என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஏண்டா தட்டு பெருசு வாங்கணும்டா தம்பி. சின்ன குட்டியா இருக்கு. ஆமா, இது குட்டியா இருக்கப்போ யூஸ் பண்ணது. இது பத்தாதுடா இனிமே. ரைட்டா? ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம அந்த ஆஸ்பத்திரி போகும்ல. சரியா? சரி. இப்போ நான் போய் வைக்கிறேன். நீங்களே உட்காரு. நீங்க உட்காரு. நீங்க உட்கார்றா. இல்லையோ வா. இன்னைக்கு லெக் பீஸ் சாப்பிட போறோடி செலக்குட்டி. லெக் பீஸ் சாப்பிட போற. லியோ சிட் சிட். இங்க வா. இங்க வாடா. சிட் சிட் சிட். சரி, இங்க வர. சிட். இங்க வாடா. இங்க வா. சிட் சிட் சிட். இங்கிட்டு வா. இங்க வா. சிட். சிட் சிட். சரி, ஸ்டே. ஸ்டே. அப்பா இங்கே வர. ஸ்டே. தண்ணி குடிச்சிட்டு வரோம். அப்பா தாகமா இருக்க. ஸ்டே. தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஸ்டே. இங்க அப்பா தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஃபேஸை காட்டுறேன். ஃபேஸ். ஐயோ ஸ்டே. ஒரு மூஞ்சியை தொடச்சிட்டு வரேன். வேறு இருக்கு. ஸ்டே. டேய் நிக்குதாடா? அமைதியா இருக்கா? படுத்துருச்சா? அப்புறம் என்ன செய்யும்? பொறுமையா சாப்பிட சொல்லிடுமா? சரி. லியோ செட்டப். ஏய் சிட். ஸ்டே. சாரிடா ரொம்ப துன்புறுத்திட்டோமா? பொறு. ஸ்டே. சாப்பிடலாமா? சொல்லி தொலைடா சீக்கிரம்டியா. சாப்பிட்றா. ரொம்ப சித்திரவதா. எச்சியில வலுவ விட்டுருச்சு. இங்க வர எச்சியில வலுவ விட்டுருச்சு. சூப்பர் அடே. உண்மையிலே அதாவது எனக்கு என்ன சொல்றது, ஒரு மனுஷன் கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கு பாருங்க. எச்சி ஒளி. காலை கடிக்கிறேன். காலை கடிக்கிறான்டா டே. அப்புறமா இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாய்கள் அப்படி எலும்பு இதெல்லாம் சாப்பிடும்போது குருன்னு உள்ள அந்த சொல்லியில இல்லை. அதுக்கு தான் தம்பி நீ சொன்னீலடா, அது மாதிரி அது சாப்பிடும்போது இப்படி தடவி கொடுத்துட்டு அதை நம்ம இப்படி எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் பண்ணும்போது பழகிக்கிறேன். ரைட்டு, நமக்கு தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னு பழகிக்கிறேன். காலெல்லாம் கடிக்கிறான். கடிச்சு சாப்பிட்றான். நல்லா பாரு. காலை எடுத்து கடிக்கிறான் பாரு.
காலை கடிக்கிறானா? இந்த அங்க இருக்கு கால். நல்லா கடிச்சுதான்டா சாப்பிடுறான். எலும்பு எடுத்துட்டானா? இந்த அங்க எடுத்துட்டான்டா. ஆஹா, சத்தத்தை கேக்குதா? சத்தம் கேக்குதா? இருங்க கடி 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 கடி. சத்தம் கேக்குதா? முறுக்கு இருக்குது. நல்லா கடிச்சு சாப்பிட்றான்டா. அவன் வயசுக்கு பல்ல பார்த்தியா ஸ்ட்ராங்கு. சரி விட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டு சாப்பிட்டோம் தம்பி. இது சாப்பிட்டான். இப்போ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணல, இப்படி பண்ணும்போது அதுக்கு ஒரு இது ரைட்டா. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னன்னா, நீ அன்னைக்கு சொன்ன இது சாப்பிட்டு முடிச்சோன்னே பாத்ரூம் போகும்ல, அதேமாதிரி இப்போ போகுதான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று இது என்ன பண்ணு தெரியுமா, நான் அன்னைக்கு அப்படிதான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலான்னு இப்படி போனேன். இப்படி போய் உட்காந்துருச்சு, உட்கார இப்படி உட்காந்துருச்சு. என்னைய பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்துருச்சா. அதனால என்ன பண்ணணும்னா, பொதுவாக இது பெரிய டாக் ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுக்கிறான், குட்டி தானே. அப்போ இது என்ன கூச்சப்படுது, இது வயசுக்கு இதோட நாலேஜுக்கு கூச்சப்படுது. அப்போ இது என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீ வீடியோவே எடுத்தாலும் அங்கிட்டு லாங்கில் நின்றுக்கணும். என்னடா அப்படி லாங்கில் நின்றுக்கிட்டு இது பண்ணாதான் நம்ம பார்க்குறதா இருந்தாலும் லாங்கில் நின்றுக்கணும். இப்போ இது சாப்பிட்டு முடிக்க போகுது, லாங்கில் இருந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு, இப்போ கிளம்ப போகுது ரைட்டா. குறைஞ்சபட்சம் யூரினாவது போகும். சரிக்கா, கூடையெல்லாம் போக வேணாம், சாப்பிட்டு முடிச்சிருச்சு போகிற. அன்னைக்கு நீ போகிறப்ப கூடையே போய் அது முன்னாடி போனே அப்படின்னு வந்துருச்சு. நல்லாவே சாப்பிடுச்சுடா தம்பி. ஃபுல்லாக சாப்பிடுச்சு. சாப்பாடு அன்லிமிட்டா போட்டேன் அன்னைக்கு. நீ 2 கரண்டி போதும் முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற அந்த லிவர் வந்து 50 கிராம் தான் இருக்கும். முன்னாடி போடுறதுலாம் சிக்கன் 50 கிராம் தான் போடுவோம். இது எப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வரும். இன்னைக்கு நம்ம காலே ஒரு 4-5 நல்லா சாப்பிட்ருக்கு. பாப்பா இது நல்லபடியாக செரிச்சிச்சு. ஒரு சில டாக்ல என்ன ஆகுதுன்னா, எலும்புலாம் சாப்பிட்டு கக்கீர். அப்படின்னா அதுக்கு சேரலன்னு அர்த்தம். இது கக்குதா, இதை கரெக்டாக இது பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படியே வெளியே போகுதான்னு பார்ப்போம். இன்னும் சாப்பாடு பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. பத்தலை ஏன்னாப்பா சட்டியை கழுவவே தேவையில்லை போல. இவனே கழுவி ஒரு தண்ணியை குடிக்கிறான்டாப்பா. பொருள் அங்கே இருறா, இங்கிட்டு வர பேசாமல் இருக்குண்ணா. நான் டாக்டர் கண்டுக்கிறாத, அதை பார்த்த கூச்சப்படுறான்டா. தண்ணியை குடிச்சிட்டேன். அங்கிட்டு போற, அப்படி டிவி பார்க்கணும். இறங்கிட்டேன். போறான்டா. டேய் தம்பி, அசையாம அப்படியே இருறா, பார்க்காதடா. போடுறா. யூரின் போறானா? போயிட்டானா? யூரின் போயிட்டானா? பாத்ரூம் போனாலும் போவேன். ஒரு சில டைம்ல வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா பாத்ரூம் போவேன். சந்துக்குள்ள தானே போவேன். இங்கனே உட்காந்துடுறேன். அப்பெல்லாம் சந்துக்குள்ள தானே முதல் போவேன். இந்த வெயில் அடிக்கிறதுனால கால் சுடும் போல இருக்கு. அதனால கட்டில் கடியில கூட உட்காந்து நம்மளை பாக்குறேன். பாத்ரூம் உட்காந்துட்டேன்ப்பா. எப்ப இப்பேவா உட்காந்துட்டானா? அந்த உட்காந்து பாரு. பாத்தியா, முதல் அந்த சந்துக்குள்ள தானே போவேன். வெயில்னால இங்கனே உட்காந்துடுறேன். புரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பொதுவா டாக் சாப்பிட்ட உடனே இப்ப கண்ணு முன்னாடி பாத்தீங்க, நம்ம எதுவுமே சொல்லல, அதுக்கு ஆர்டர்லாம் சொல்லல. சாப்பிட்டு முடிச்சுன்னா வீட்டுக்குள்ள தான் முதல் போகும். இப்போ என்ன செய்யுது, அழகாக தண்ணியை குடிச்சிட்டு மெல்ல போய் யூரின் போயிட்டு போயிடுது. வந்துருச்சு. இப்போ வந்து சட்டியை நக்கும் பாரு. மறுபடியும் அங்கே போங்க, மறுபடியும் அதை நக்கம். சாப்பாடு இருந்தால் போடுங்க. இந்தா மிச்சம் மீது பருக்க இருக்குல்ல, இப்போ கூச்ச கொடுக்குறா. பார்த்தியா, அந்த 1-2 பருக்கையும் சுத்தமாக வாஷ் பண்ணி கழுவ வேண்டியது இல்லைப்பா. அதுக்காக கழுவாக போடக்கூடாது. கழுவுனா பாரு, சுற்றி இருக்கிறது பூரா வாஷ் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. தூக்கம்லடா. இப்ப 9 கிலோ இருக்கேன். என்னால தூக்கம் செல்லக்குட்டி நாங்களே கண்ணு பார்த்த மாதிரி ஆகுது. இப்ப என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் என்ன ஒரு பாய் சொல்லிடுவோம். சரியாடா? ஒரு பாய் சொல்லிடுவோம். அங்க பாரு, பாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாரு தம்பி. என்னால தூக்கம்ல, பாய் சொல்லிடு. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வீடியோல தம்பி நானும் வந்து அடிக்கடி மீட் பண்றோம். வேற இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நிறைய சொன்னேன் தம்பி, இறக்கி விட்டுறேன். கடிக்கிறேன். நிறைய வந்து வித்தியாசம் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நம்ம லியோவோட சேர்ந்து லைவ்லையும் ஒரு நாளைக்கு இந்த சேனலில் வந்து வீடியோ போடுவோம். ஏன்னா தம்பி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, பாய் சொல்லிடு. பாய்.